ஓய்வு பெற்ற தொழிலாளியும் வேலை பார்க்கிற தொழிலாளியும் இணைந்துதான் போராட்டங்களின் மூலமாக இந்த அரசு எடுக்கிற முடிவுகளுக்கு எதிராக நாம் போராட்டத்தை நடத்த முடியும். அப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்துவதற்கு நம்முடைய மாநில சம்மேளனம் நம்மளுக்கு வழிகாட்டி இருக்கு. போக்குவரத்து தொழிலாளி வேலை பார்க்கிற தொழிலாளியோட சேர்ந்து ரெவா சங்கமும் இணைந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை நடத்துவதற்கு நேற்று திண்டுக்கல்ல ஒரு மாநாடு நடந்துச்சு. ஓய்வு பெற்றோர் கோரிக்கை மாநாடு. அதுல ஒரு 11 தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்றோருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டியிருக்கு, பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, வாரிசு வேலை கொடுக்க வேண்டியிருக்கு, கான்ட்ராக்ட் பணியை ஒழுங்க, 2003க்கு பின்னால் வேலை செய்த தொழிலாளிக்கு பென்ஷன் வழங்க உள்ளிட்ட ஒரு 11 தீர்மானங்களை நிறைவேற்றி நம்ம அரசு கொடுத்திருக்கோம். அப்ப வேலை பார்க்கிற தொழிலாளி இணைந்து போராடும் போது இந்த அரசை உறுதியாக நான் பணி வைக்க முடியும்ன்றதான் இனி வருங்காலத்துல நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமை. இப்ப கூட வரவுக்கும் செலவுக்குமான என்ன பணம் மீதி பணம் வித்தியாச தொகையை வழங்கி சொல்லி எந்த சங்கமும் கோரிக்கை வைக்கல. வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை இந்த அரசு போக்குவரத்து கழகத்துக்கு கொடுக்கும் சொல்லி வைத்த கோரிக்கை வைத்த முதல் சங்கம் நம்ம சிஐடி சங்கம் தான். அந்த சங்கம் வைத்த கோரிக்கையின் விளைவாக இன்னைக்கு 2600 கோடிக்கு மேல இந்த பேச்சுவார்த்தையில அரசாங்கம் ஒதுக்கி அதை ஒட்டிதான் இன்னைக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு டிஏ என்பது உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் சொல்லலாம் நான் வாங்கி கொடுத்தேன், நீ வாங்கி கொடுத்தேன். பணம் மாநில சம்மேளனம் அந்த எடுத்த முடிவுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் தொழிலாளிக்கு போன தடவை இந்த ட்ரிப்பிலும் பென்ஷன்ல உயர்வு ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த கோரிக்கையை நாம வச்ச கோரிக்கை நம்ம நல்லா நிமிர்ந்து சொல்லுவோம். சிஐடி கோரிக்கையின் காரணமாக தான் இன்னைக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு பென்ஷன் என்பது உயர்வு ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வாங்கி கொடுத்தேன், அவங்க வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம சிஐடி வாங்கி கொடுத்த பணம் தான் இன்னைக்கு ஓய்வு பெற்ற தொழில் பென்ஷன் கிடைக்கின்ற தகவலை உங்கள்கிட்ட சொல்றேன். இரண்டாவது, நம்முடைய மாநில செயலாளர், மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சில தினங்களுக்கு முன்னாடி திண்டுக்கல்ல நடந்த ஒரு பிரச்சனையை ஒட்டி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, நாங்களும் ஏசிவின் வாரிசுகள் அல்ல, ஒரு கள்ளக்காரன் தான் வாங்கிட்டு போறதுக்கு, நாங்க மார்க்சிஸ்டுடைய வாரிசுகள், துரத்தி விரட்டி அடிப்போம், துரத்தி விரட்டி அடிப்போம். அதே போல ரெவா சங்கம் என்பது எங்க சங்கம், சிஐடி ஆரம்பித்த சங்கம், அதை கொலைத்தால் விரட்டி அடிப்போம் சொல்லி எனக்கு வாய்ப்பு எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறது. மாநாடு